டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் மூவி, ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளியான அப்சேஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் 2025 ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வெளியாகி இருக்குது. ஆனால் இப்போ தான் இந்தியாவில் 29/5/2026 தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பெரிய லாபத்தை வாரி குவிச்சிருக்கு. அதாவது சுமார் 7 கோடி செலவில் எடுக்கப்பட்டு 2 வாரங்களில் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படம். நாம் பார்க்காத பேய் படமா, அப்படி என்ன இருக்குது இந்த படத்துலன்னு இந்த படத்தை பார்த்தோம்னா, முதல்ல இது பேய் படமே கிடையாது, டார்க் காமெடி ஹாரர் ஃபேண்டசி மூவி தான். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மைக்கேல் ஜான்ஸ்டன் அவர் தான் ஹீரோ. படத்தில் அவர் பேர் பியர். கதாநாயகி இண்டி நவரட்டா. படத்தில் அவங்க பேர் நிக்கி. ஹீரோ மைக்கேலு, கதாநாயகி நிக்கி 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஹீரோவுக்கு நெருங்கிய தோழி நிக்கி. ஹீரோ மைக்கேலுக்கு நிக்கி மீது ஒருதலை காதல். அதை சொல்ல முடியாமல் தவிச்சு வராரு. சில முறை ட்ரை பண்ணுறாரு, ஆனால் சொல்ல முடியல. ரொம்பவும் கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம் உள்ளவனா ஹீரோ இருக்கார். எங்கள் காதலை வெளிப்படுத்தி நான் அப்படியெல்லாம் நினைக்கல, இப்படி ஒரு எண்ணத்தோடையா எங்கிட்ட பழகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நட்பையும் முறிச்சிக்கிட்டு பேசாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ மைக்கேலுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். நிக்கியே வாண்டடாக வந்து என்கிட்ட எதுவும் சொல்லணுமா, தயங்காமல் சொல்லு, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்பையும் ஹீரோவால் காதலை வெளிப்படுத்த முடியல. இதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தான் 7 ஆரம்பிக்குது. மாந்திரிக பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்துக்கே செல்லும் மைக்கேலு அங்கே ஒன் விஷ் வில்லோன்னு ஒரு ஸ்டிக்கு போன்ற ஒரு பொருளை வாங்குறாரு. ஜிகினா கவர் சுற்றிய பெரிய புல்லட் பட்டாசு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கை உடச்சி என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குமா. ஆனால் ஒரே ஒரு முறை தான் கேட்க வேண்டும். நிக்கி ரொம்பவே காதலித்து வந்த மைக்கேலு எப்போதுமே நிக்கி என்ன மட்டுமே காதலிக்க வேண்டும் என இந்த மாந்திரிக பொருள் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒருவேளை நடந்து விடாதா என்கிற நப்பாசையில் கேட்க, அந்த வரம் அவருக்கு எப்படி சாபமாக மாறியது என்பது தான் இந்த அப்சேஷன் படத்தோட கதை. வரம் என்றாலே வரம் இல்லை, அது ஒரு சாபம் தான் என்கிற மையப்புள்ளி கதையை வைத்து இப்படி ஒரு ஹாரர் படத்தை கரி பார்க்கர் உருவாக்கியிருக்காரு. அப்சேஷன் என்றால் பேய் பிடித்து ஆட்டுவது என்று பொருள். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது, பொருள் மீது மோகம் கொண்டிருப்பது, அதுதான் இந்த டைட்டிலுக்கான அர்த்தம். கதாநாயகன் பெயரே மைக்கேல் ஜான்ஸ்டன், கதாநாயகி பேரே இண்டி நவரட்டா, டைரக்டர் கரி பார்க்கர். 26 வயதான யூடியூபரு. ஒரு 7 கோடி ரூபாயில் எடுத்து ஹாரர் படமான அப்சேஷன் உலக ரசிகர்களிடையே பேய் பிடித்து ஆட்டுவது போல் ஆட்டி படைத்து 1000 கோடி வசூலை அள்ளி இருக்கே. பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய சாதனை படுத்துள்ளது. இந்த படத்தின் கதாநாயகி நிக்கி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகை இண்டி நவரட்டாவின் நடிப்பு தான் உலக அளவில் ரசிகர்களை தியேட்டருக்கு வரவழைத்திருக்கிறது. ரொம்பவே கூச்ச சுபாவம், உள்ளுக்குள்ள அதீத பயம் கொண்ட நபராக பியர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ஹீரோ. கடைசியாக துப்பாக்கியால் சுட்டு கொண்டு சாகக்கூட பயப்படும் கதாபாத்திரத்தில் மைக்கேல் ஜான்ஸ்டன் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் செம க்யூட்டான அழகான பெண்ணாக வரும் நிக்கி, மைக்கேல் அந்த ஒன் விஷ் வில்லோவை உடைத்து வரம் கேட்ட பிறகு உடனடியாக மைக்கேலை ரொம்பவே விரும்பும் காதலியாக மாறும் இடத்திலிருந்து பேய்க்கே டப் கொடுக்கும் அளவுக்கு மாறிவிடுகிறார். மைக்கேல் வீட்டுக்கே வரும் நிக்கி மைக்கேலை விட்டு ஒரு கணம் கூட பிரிய மாட்டேன் என்பது போல் நடந்து கொள்வதை பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தனது மாந்திரிக ஒன் விஷ் வில்லோ தான் நிக்கியை இப்படி மாற்றிவிட்டதா என அறிந்து அப்செட் ஆகிறார். பேய் படங்களுக்கே உரித்தான ஜம்பு, திகிலூட்டும் காட்சியும் படத்தில் தரமான சம்பவம் நொடி பொழுதில் நடந்து பார்வையாளர்களை திகிலூட்டுகிறது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க என்று சொல்ல வைக்குது படம். டைரக்டர் கரி பார்க்கர் இந்த கதை மீது வைத்த நம்பிக்கையும் அதற்கு கடைசி வரை நேர்த்தியாக உழைத்ததும் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் பந்தயம் அடிக்க
மிக முக்கிய காரணம். ஹீரோவை விட நாயகி இண்டி நவரட்டாவின் கொஞ்சல், கோபம், பயமுறுத்தும் ஆக்ஷன் என அதகலம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஏதாவது பேய் ஓட்டும் முயற்சியில் ஈடுபட்டால் தன்னை தானே தாக்கி கொண்டு இரத்த காயங்களுடன் இருப்பது, மைக்கேலின் நண்பர்கள் தலையிட்டால் அவர்களை போட்டு தள்ளுவது என மிரட்டி விட்டிருக்க காட்சிகள் பல இருக்கு. நிக்கி நாயகியாக நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். பின்னணி இசை ரசிகர்களை ஒருவித பதட்டம், பயத்தை ஏற்படுத்தும் வகையில் கிளைமேக்ஸ் வரை வச்சிருக்கே சிறப்பான விஷயம். எடிட்டரும் இயக்குனரும் கறி பார்க்க தான் 1 மணி நேரம் 49 நிமிடங்கள் மட்டுமே தேவையான காட்சிகளை மட்டுமே வைத்து கிறிஸ்பாக கட் செஞ்சுருக்காங்க. 7 கோடியில் எடுத்து 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கே. அந்தளவுக்கு பயங்கரமான பேய் படமானு கேட்டிங்கன்னா இல்லை. அந்நியன் மாதிரி, சந்திரமுகி மாதிரி ஒரு படம் தான். ஆனால் இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இருக்குது. படத்தில் பெருசாக ஆபாச காட்சிகள், செக்ஸுவல் கண்டென்ட் கிடையாது என்றாலும் குழந்தைகளோடுலாம் நீங்கள் இந்த படத்தை பார்க்க முடியாது. 18+ தான். சில மோசமான காட்சிகள் படத்தில் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். பார்க்கணுமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.